என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கடிந்து கொள்வதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கக்கூடிய நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு அமைச்சு சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, என்னுடைய கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கவனிங்க, தேவனுடைய கடிந்து கொள்வதற்கு நீங்கள் திரும்பும் பொழுது, தேவன் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு நீ திரும்பும் பொழுது அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்குறாராம். ஒரு சொல்லுங்க. அது மாத்திரம் அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஆவியில பலனடைவனாக மாற வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நுகத்தின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது அந்நிய பாஷைகள் பேசி நாம் அநேக முறையில் தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் கடந்து வருகிறது. இன்றைக்கு தேவன் 2 அதிகாரம் உள்ளதை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது, சில நேரங்கள் கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இது என்னுடையக்காக தேவன் பேசுகிறார், என்னுடைய நலனுக்காக தேவன் பேசுகிறார் என்று நீங்கள் அறியும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? உங்களுக்குள் ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய அபிஷேகம் மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்படுகிறது, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். தேவ வார்த்தைகள் என்ன? தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒழிந்தால் என் வார்த்தைகள் ஒழியாது என்கின்ற வார்த்தை தெளிவுபடுத்த போகிறார். என் வார்த்தையை சொன்னால் இதெல்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் உங்களால் விடுதலை கொடுக்க முடியும், அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிவுபடுத்துவேன் சொல்லுகிறார். மறைப்பொருளுக்குள் இருக்கக்கூடிய ரகசியத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தேவனுடைய வார்த்தையினால் நீ தெரிந்து கொள்ளலாம். சத்துடைய நுகத்தை அழித்து அதை வேரோடு கூட பிடுங்கி எரியக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீ தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகள் வனாந்தரத்தை 2ஆக விளக்கச் செய்கிறது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அந்த வார்த்தை தேவனுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். காரணம், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும் பொழுது தேவ வார்த்தைகளை தெளிவுபடுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தைகள் தெளிவுபடுத்தினார். புறப்பட்டான், தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போனான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ நீ கடிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உனக்குள் வருகிறார், தேவ வார்த்தைகள் வருகிறது. அனைத்து காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர் கிருபையாக நடத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவுபடுத்த விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையில் என்னென்ன காரியங்கள் இருக்குது தெரியுமா? எவ்வளோ ரகசியம், எவ்வளோ புதையல் மறைந்திருக்கு தெரியுங்களா? அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அந்த சத்தியத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்க 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 ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, உங்களை புதிதாக உருவாக்கி உங்களுடைய எதிர்காலத்துக்குண்டான நன்மைகளை கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் நம்முடைய வார்த்தையினால் அவர் என்ன பண்ணாருங்க, நிலைப்படுத்தாதான் சொல்கிறார். என் வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாக என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுக்கு பிரியமாக இருந்து அவர் கடிந்து கொள்ளும் பொழுது, நீ விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியினர் உனக்குள் இறங்குகிறார். உன்னுடைய எதிர்காலத்துக்குண்டான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ வாழக்கூடிய வாழ்க்கைகளை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். வார்த்தையோடு பேசுகிறார். அந்த வார்த்தை என்றும் அழியாது. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.